அந்த கடவுளே நான்தான். ட்ரம்ப் போட்ட ஒற்றை போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பற்றிய தீ. போப் ஆண்டவருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே பஞ்சாயத்து வெடித்திருக்கிறது. அது சரி, ட்ரம்புக்கு யார் கூடத்தான் சர்ச்சை இல்லாமல் இருக்கிறது? தற்போது போப் ஆண்டவரை விமர்சிக்கும் வகையில் ட்ரம்ப் போட்டிருக்கும் சோஷியல் மீடியா போஸ்ட் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் தன்னை ஒரு போப் போல சித்தரித்து ஏஐ படத்தை ட்ரம்ப் ஷேர் செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது மற்றொரு படத்தை பகிர்ந்திருக்கிறார். ஈரான் போர் குறித்து போப் லியோ தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அமெரிக்க ஈரான் பஞ்சாயத்தை குறிப்பிட்டு தன்னிறைவு பெற்றவர்கள் என்கிற மாயைதான் உலக போர்களுக்கு காரணமாகிறது, போர்கள் போதும் என்று கூறியிருந்தார். இது ட்ரம்பை டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. போரை நடத்துவது நான், அதை நிறுத்தச் சொல்ல வேண்டியதும் நான் தான். அப்படி இருக்கையில் மூன்றாவது நபர் எப்படி போர் வேண்டாம் என்று சொல்லலாம் என கடுப்பான ட்ரம்ப் போப் பலவீனமானவர் என்று திட்டியிருக்கிறார். போப் லியோ குற்றங்கள் விஷயத்தில் பலவீனமானவர், வெளியுறவு கொள்கையில் பலவீனமானவர். போப் தீவிர தாராளவாதி, அவர் தனது ஆன்மீக பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். போப் லியோ ஒரு அமெரிக்கர், அதனால்தான் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இடதுசாரி அரசியலுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று சகட்டு மேனிக்கு திட்டி தீர்த்திருக்கிறார். இத்துடன் நிற்காமல் நான் தான் இயேசு ஆண்டவர் என்று சொல்லி தன்னை ஆண்டவராக சித்தரிக்கும் ஏஐ படத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்து பீதியை கிளப்பியிருக்கிறார். அந்த ஏஐ படத்தில் ட்ரம்ப் நோயாளி ஒருவரை பார்த்து கையை நீட்டுவதைப் போலவும், அவரது கையிலிருந்து கிருபை ஒளி தொறிவதைப் போலவும், தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் தெரிவதைப் போலவும், பின்னால் போர் விமானங்களும் அமெரிக்க கொடியும் இருப்பதை போன்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் கிறிஸ்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரம்ப் முதலில் தன்னை ஒரு போப் ஆண்டவராக சித்தரித்துக் கொண்டார். இப்போது இயேசு ஆண்டவராகவும் சித்தரித்திருக்கிறார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ என்று பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர்.